எல்லோரும் திட்ட போகிறாங்கண்ணே, ஏன்னா ஆஃப் ரோட்டுக்கு பிறந்தவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆச்சு. எங்கள் ப்ராப்பர்ட்டிலேருந்து கிளம்பி உளுப்பணி தான் வந்து போகிறோம். ப்ரோ போ ப்ரோ, அங்கே போய் நில்லு ப்ரோ. அவர் தான் நம்ம லீடு. ஆஃப் ரோட்டுக்கு மேக்ஸிமம் நான் இந்த காட்ஸ் வந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவேன். அது எடுத்துகிட்டு வரல, அதனால் கியர் வெயிட்டாக இருக்கும், எனக்கு டயர்டு பண்ணி விட்ரும். அண்ணா போயிட்டுருக்காரு. போகலாம். ஐயோ ரெயின்லைன் நான் மறந்துட்டேன் ப்ரோ. நடந்துட்டு போவோம், எனக்கு கொடு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. அவன் வாங்கிடுவான் ப்ரோ, கேமரா இருக்குன்னு. எடுத்து லைன் அப் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 minutes எல்லோரும் வந்துட்டாங்கன்னா கிளம்பிடலாங்க. ஒவ்வொரு டர்னிங் நிப்பாட்டு ப்ரோ, நீ பார்த்ததுக்கப்புறம் மூவ் பண்ணிக்க ப்ரோ. ஓகே. கொடுங்க. அந்த உளுப்பினி பிளேசஸில் வந்து நம்ம வந்து உளுப்பினி டாப் ஸ்டேஷன் தான் வந்து போகிறோம். நிறைய ரீலில் வந்து பார்த்துருப்போம். அப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறுவாங்க, அந்த இடத்துல தாரெல்லாம் எடுத்துகிட்டு போய் ட்ரிஃப்ட் அடிப்பாங்க. ஒரு வட்டமாக இருக்கும் மேலே மெடோஸுக்கு மேலே, அதுதான். அப்பா இன்றைக்கி லைன் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக போகிறாங்க. நைஸ் கிளைமேட், அற்புதமான கிளைமேட்டு. அவ்வளோ மிஸ்டியாக இருக்குது, கூலிங்காகவும் இருக்குது. கிளைமேட் அப்படியே மாடரேட்டடாகவும் இருக்குது. யார் வரதா இருந்தாலும் ஃபேமிலியோடலாம் வரீங்கன்னா சனி ஞாயிறுலாம் வந்துட வேண்டாம். ஃபுல்லாக பயங்கரமான ரேட்டு, ஒன்றுமே முடியல. ஃபுட்டுக்கு ரேட்டு, இதுக்கு ரேட்டு, எங்கே பார்த்தீங்கன்னாலும் கொள்ளையடிக்கிற ரேட்டில் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாத சீசன், அது சம்மர் வேறு. நாங்கள் ரூமுமே இப்போ கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம். பாருங்கள் சிட்டிக்குள்ளே சனி ஞாயிறு எவ்வளோ டிராஃபிக்னு. அது நம்மளோட ஒரு ஊரே படம் மாதிரி போகிறோம். டிராஃபிக் ஆகாமல் இருக்குமா? ஒரு 3 பைக் வர நிறு ப்ரோ. இல்லை இல்லை வரணும் ப்ரோ. ஆனால் 3 பைக். டுக்காட்டியா? என்ன பைக்? டுக்காட்டியா? சரி. 2 3 வாங்க வாங்க. 4 5 6 7 8. இங்கே பாருங்க, ஆர்டிஎக்ஸோட அழகோ அழகு தான். பைக்கு ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு சூப்பராக இறக்கியிருக்காங்க. திடீர்னு பார்க்கும்போது BMW பைக் மாதிரி இருக்குது. ஏன் டிராஃபிக் ஜாம் ஆகுது? இந்த ஜீப் இது வழியாக ஃபுல்லாகவே வரும். என்ன ப்ரோ? ப்ரோ இதுக்குள்ளே தான் ப்ரோ. இல்லை மேலே தண்ணி இனி எதுவும் இருக்காதுன்னு வாங்கி வச்சுங்க, அதுக்கு தான் நிப்பாட்டு இருந்துங்க. இதுலைங்க. ஆமாம் ஆமாம்.
ஓகே, எல்லா வண்டியும் ஃபஸ்ட்டு நம்ம வழி அனுப்புவோம். அனுப்பிட்டு ஐயோ ஜீப்பு வருது. இங்கெங்க நிற்கிறது? போங்க போங்க போங்க. போங்க போங்க. நீங்கள் உங்களை முன்னாடி அனுப்பிச்சு பின்னாடி திரும்பி ஓட போகிறேன். எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு பின்னாடி திரும்பி போயிடலான்னுக்கிறீங்க. என்ன தனியாக ஒரு கார் நின்றுருக்குது. அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கிறது நம்பர் கூட தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போட்டதுனாலயா? ஐயோ இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா வண்டி வழுக்கு வழுக்குன்னு வலிக்க எரிஞ்சிடும். ரோல் ஆகு, எந்த வண்டியும் மேறாது. தாங்கி பிடிச்சி தான் ஏற்றணும். இந்த ஜீப்பு மேலே ஏற்றுறாங்க. அதே ஏங்கண்ணா இதில் சைடு ஓகே. அங்கே ரோடு போகுது தெரியுதா? அப்பா அவங்க தான் நம்ம மழை வந்துருச்சு. ரைட்டு 12 மணிக்கு மழை வரும்னு சொன்னால் அப்படி அதே மாதிரி வந்துருச்சு. இந்த ஆஃப் ரோட்டில் போகிற கிளிப்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு வேணும் ரீலுக்கு. வாவ் 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 வாவ். இதை மட்டும் ட்ரோன் ஷாட் எடுத்தால் எப்படி இருக்கு? அட்டைப்பூச்சி இருக்குது. இவங்க பாட்டுக்கெல்லாம் உடஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு அப்படியே தான் அட்டைப்பூச்சி வந்து கடிச்சிச்சு. என்னோடய ஆசையே இவங்களை வந்து எல்லாம் உளுப்பினி கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன். உளுப்பினிக்கு பக்கத்தில் பினி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி விடுங்க. இங்கே தான் நம்ம வந்து இன்னைக்கு போவோன்னு இருந்திருக்குது. ஓ அங்கேயே போயிட்டாங்க. அங்கே பாருங்கள் பைக் எங்கே போகுதுன்னு. வாவ் அமேசிங். சரியான கிளைமேட்டு. உளுப்பினி வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. உளுப்பினி வந்து போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்னோம். என்னென்னா இங்கே வந்து செக் போஸ்ட்டுக்கு தான் புதுசாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போகிறப்ப வந்து செக் போஸ்ட் வந்து கிடையாது. இப்போ இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு? இந்த பக்கம் வியூ பாரு எப்படிங்க, நல்லா இருக்கு. ஸோ இங்கே பாருங்க நம்ம பைக்ஸ் எல்லாம் இங்கே நிற்கிது. இப்போ இங்கேருந்து வந்து கிளம்புறோம். ட்ரோன் ஷாட்டு, வீடியோஸ், ரீல்ஸ்க்கெல்லாம் எடுத்துட்டோம்.
ப்ரோ அண்ணா என்னாச்சுங்க? இருங்க 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 இருங்க, நான் பார்த்தேன். அப்படி அங்கே ஸ்கிட் ஆச்சுங்களா? மறுபடியும் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இது பண்ணிட்டீங்க, டேர்ன் பண்ணிட்டீங்க, புல்லுக்குள்ளேயே வந்துட்டீங்க. இருங்க இருங்க, இருக்கா? எல்லாம் இருக்குதுங்க. என்னது லைட்டு தான் திரும்பிடுச்சு, அது நேர் பண்ணிக்கலாங்க. சம்பவம் என்னடா நடக்கலையே? அங்கே பாருங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு நமக்குள்ளேயே இருக்கு. இல்லை இல்லை, இங்கே ஆயிடுச்சு. ஆமாங்க, நீங்கள் அது உழுகுழுகத்தான் ரெக்கார்ட் பண்ணுங்க. உழுவிங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போலாங்கண்ணா. இங்க பாருங்க, வாவ். ப்ரோ ப்ரோ தள்ளிங்க ப்ரோ. ஓகே, வாவ் வாவ். அண்ணா ஏண்ணா நிற்கிறீங்க? ஓ, இருங்க 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 இருங்க, நான் தள்ளுறேன். மேலே ஏற்றுங்க, அப்படியே போயிருங்க. இல்லைண்ணா அதுலேயே போங்க போங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. இருங்க 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 சுப்பாங்க. வாங்க வாங்க ப்ரோ, போங்க போங்க. ப்ரோ இதில் ஏற்றி போயிருங்க. இருங்க பின்னாடி ப்ரோ, ஒரே நிமிஷம். ப்ரோ இல்லைன்னா சேர்த்துலேயே போயிருங்க ப்ரோ. இன்னும் பின்னாடி வாங்க. போங்க போங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து கிளம்பிட்டோம். மறுபடியும் வந்து இப்போ உளுப்பினி மேலே ஏறலாமான்னா கொஞ்சம் இது வெடப்புன்னு தான் சொல்கிறாங்க. என்னன்னே தெரில, யார் பொய் சொல்கிறா யார் உண்மையாக இருக்கிறானே தெரில.
இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, நம்ம உலுப்பினி வாட்டர் ஃபால் வந்து போகிறோம், உலுப்பினி டனல் வந்து போகிறோம். ஆமாம், ஓகே உட்காருங்க, ட்ராப் பண்ணிடுறேன். சரி ஓகே. நீங்கள் இந்த வழி போகும்போது அங்கே ஜீப் ஆஃப் ரோடு இருக்குது, அங்கே கேட்டு பாரு, வைக்க முடியுமா கேட்டு பாரு, இல்லைன்னா திரும்பி வந்துடுங்க. இந்த வழி தான் திரும்பி. ஓகே ப்ரோ, நாங்கள் வரேங்க, அங்கே தானே இருப்பீங்க? ட்ராப் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ வரேன், இந்த வழியே போகும், கூட்டிகிட்டு போங்க. இது மட்டும்தான் அதான் நாங்கள் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போனோம். 6 மந்த்துக்கு இது 2 மந்த் ஆயிருக்கு. 6 மந்த்துக்கு முன்னாடி இதுவும் பரவாயில்ல, எந்த வண்டி வேணாலும் எடுக்கலாம். என்னன்னா இப்போது நம்மளுக்கு ஒருத்தர் வந்து வழி காமிச்சார். அவருக்கு அப்புறம் வழி காமிச்சதுக்காக உதவியாக நம்ம போய் ட்ராப்பாவது பண்ணலைன்னா என்ன நினைப்பார்? அவர் வேண்டான்னு சொன்னார். வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு இப்போ கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணியாச்சு. வாவ், ஐயோ அம்மா, ஐயோ இந்த சேத்துல ஓட்டும் போது நீங்கள் பார்த்து ஓட்டணும். அப்படியே வலிக்கிட்டே ஒரு சைடாக போயிடும். அவங்களெல்லாம் மேலே அந்த உலுப்பினி ரோட்டில் போக சொன்னேன், அலௌடு இல்லைன்னா திரும்பி வந்துடுவாங்க. பார்க்கலாம், நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். ஓ, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு போகிறாங்க. அலௌடு இல்லை போல் இப்போ. அண்ணாங்க பைக் போனாங்களா இப்படி போயிட்டாங்களா? இப்படி போனாங்க. ஐயோ கல். ஒன் மினிட் சார், 1 மினிட். போகலாம், தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து கேட்டுக்கிறது தப்பே இல்லை. ஃபாரஸ்டர் ஆஃபீஸர்லாம் பிடிச்சி ஃபைனை போட்டாங்க, முடிஞ்சே போச்சு. இந்த வீடியோ காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் பின்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னு. இங்கே பாருங்க பறக்குற இப்போ. வா, ஐயோ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தது மேலே போயிருக்கலாமே. அரே பாய்ஸ், இங்கே நின்று பார்ப்போம் அந்த வழியாக இது போகிறாங்களே. என்ன கண்ணுக்கு ப்ரோ, கண்ணுக்கு என்ன தூரம் வரீங்கண்ணா? சரி இருங்க போய் பாட்டு வருவோம்.
எப்பா ஐயோ போச்சுடா. அண்ணா எங்கே பாதி பேர் காணுங்க? அப்படிங்களா? போயிருங்க மேலே நிற்காதீங்க அப்புறம் அடுத்து வந்து டனல் போகிறோம். சாப்பாடா 2 டீ கடையாச்சும் எடுத்துங்களேன். நிப்பாட்டலாம் ப்ரோ. இப்போ போய் ஒரு கடையில் நிப்பாட்டலாம். கால் கூட தூக்கி போட முடியல இதில். தண்ணி இருக்கா வேணுமா? தூக்கி போட இங்கே போடு ப்ரோ. வேணும் ப்ரோ, இருங்க ப்ரோ, இது கழட்டிக்கிறேன். இருங்க என் வண்டிக்கு வர தண்ணி பாட்டில் இருக்கும், இங்கே எடுத்து வரேன். இருங்க என் வண்டி வரும். நீ வேற எங்கேயுமே ப்ளூ கலர் யூஸ் பண்ண முடியாது போல. எல்லாருமே போட்டு ஆமா மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட். நடா யாராவது அவர் கார் நேரமா அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு யார் மாட்டேங்குது. இரு பின்னாடி வரையா லைட்டாக பின்னாடி வந்து இப்படி ஏற்றிரு கிராஸ் லைன். வாவ் டுக்காட்டி இது சூப்பராக இருக்குது ப்ரோ பார்க்குறக்கு. இந்த இலைக்குள்ள ஆமாங்க ப்ரோ. நிறுத்து வரட்டும் எல்லாரும். வாங்க வாங்க. வாங்க இந்த வர ப்ரோ. போங்க அண்ணா போங்க. அண்ணா ப்ரோ அங்கே நின்றுருப்பாங்க ப்ரோ. இருக்கு கை நான் ஒன்றும் இல்லை. இப்படி திருப்பிட்டீங்க. இருங்க ப்ரோ. கை ப்ரோ. ஐயோ வரல. ஆத்தி ஓகே ப்ரோ. கை இங்கே வச்சுனீங்களா? அது பின்னாடி ஓகே போங்க. ஓகே R3 பார்த்தீங்களா? நிற்கிற அழகே தனி. ட்வின் சிலிண்டர். அதை வந்து நல்லா உத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த பாம்பு படம் எடுத்த மாதிரி தெரியும். ஆனால் முன்னாடி போய் சிட்டி ஏதாவது ஓகேங்கண்ணா.
பரவாயில்லைங்க. கேரளாவில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு மலை மேலே காங்கிரீட் ரோடு. நம்ம ஊரில் இப்படி இருக்குமான்னா நான் பார்த்ததில்ல. சம்மந்தம் இல்லாமல் போட மாட்டாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் அதில் வருமானம் வர மாதிரி இருந்தால் தானே போடுவாங்க. ஏதோ ஒன்று பெனிஃபிட், மியூச்சுவல் பெனிஃபிட் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படிங்களா? அது போய் அங்கே சுற்றி வருங்க. இது நெட்டுக்கு நேரம் கீழே இறங்குன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே. கையில் இல்லைங்க. அங்கே மூவ் ஆகுதுங்க பைக்கு. அங்கே பைக் மூவ் ஆகுது பாருங்கண்ணா. ஆமாங்க, இது வாட்டர் ஃபால்க்கே போகுதுங்க. ஐயோ, மறுபடியும் எதுக்கு ஏன் ஆஃப் ரோட்டில் கூட்டிகிட்டு போனேன்? ஐயோ, இது படப்பாக இருக்குது. ஏம்மா எல்லோரும் திட்ட போகிறாங்கண்ணே, ஏன்னா ஆஃப் ரோட்டுக்கு பிறந்தவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க, நான் அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் வந்தாலே நின்றுட்டா நல்லது. அப்போ தான் தெரியும். போ ப்ரோ. ப்ரோ அங்கே நில்லு ப்ரோ, அங்கே நில்லு ப்ரோ. ஓகே, போயிட்டாரு. இது ஓட்டிட்டு வரீங்களா? ஆஃப் ரோடு, ஆஃப் ரோட்டில் ஓட்டுனதில்லை. போலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. வண்டி விட்டுருங்க, நீங்கள் விட்டுருங்க. ஓ, அப்படிங்களா? நான் கவனிக்கவே இல்லைங்க. ஐயோ, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. போட்டு நம்ம வண்டியில் கடைசி ஏற்றிட்டு போயிடுவோம். ஏறு ப்ரோ, ப்ரோ வா ஏறிக்கோ. ஓகே சரி வாங்க. எனக்கு ஐயோ ஸ்போர்ட்ஸ் பைக்கு அட்வென்ச்சர் மாதிரி ஓட்டிகிட்ருக்கிறேன். எனக்கு பைக்கு வாங்கணுன்னு இருக்குது, அட்வென்ச்சர் பைக்கு. இதுமாரிலாம் ஓட்டும்போது ஸ்போர்ட்ஸ் பைக் எனக்கு பிடிக்கல. ஃபோருக்கு ரொம்ப அடிக்குது. ஓட்டிடலாம் எல்லா பக்கம். இங்கே பாருங்க, விட்டு ஆட்டிட்டு போயிட்டுருக்கிறேன். ஆனால் உங்களோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் பைக் வாங்குங்க. நீங்கள் வந்து டூரிங் பண்ண போகிறீங்களா, இல்லை ரோட்டில் தான் வந்து ஓட்ட போகிறீங்களா, ட்ராக் யூஸ் பண்ண போகிறீங்களான்ட்டு. நான் ரோட்டில் தான் ஓட்டுவேன்னா தயவு செஞ்சு நீங்கள் டூரர் பைக்கு, அட்வென்ச்சர் பைக் வாங்காதீங்க. டூரர் பைக் கூட ஏதோ இது பண்ணலாம்.
ஆனால் இதுவே வந்து நீங்கள் லாங் போகிறதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறீங்கன்னா வேண்டாம். அட்வென்ச்சர் இல்லைன்னா டூரர் பைக் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வாங்கினது ஒர்த்தரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபீல் பண்ண வைக்கும். இவர் தான் ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. டிஎன் 30C 63 76 30ன்னா சேலம் தானே. ஓகே தென் இது போயிருங்க. பார்க்கத்தான் இப்படி இந்த வண்டி சூப்பராக போகும். சென்டர் பண்ணி போயிங்க. அவர் டோ ரைடர். வண்டி வெயிட் அதிகம் போயிடுது ப்ரோ. அந்த ஆரம்பியில் பாருங்க. இல்லை அங்கே வண்டி எடுக்கிற கால் இருக்காங்களா? கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணல தானுங்க அவர். எனக்கு அடி அந்த காடி நல்லாவே டப்பு டப்புன்னு 2-3 தான் கேட்டுச்சு. இது கொஞ்சம் சேஃப்டியாக பார்க்கணும். அந்த இறங்கணும் வந்து அந்த இடத்துல நாங்கள் நல்லாவே கேட்டுச்சு. ஒரு 2-3 டம்மு அடிச்சு. ஏன்னா காடி இன்பில்டாக ப்ரோ ரெடியாக இருங்க. சென்டர்லேயே வாங்க. சென்டர்லேயே வாங்க. இன்னொரு ரவுண்டு வருவாராமா. பூ மாதிரி போகுது. அந்த வண்டிக்கு சோதிக்காதுங்க இதெல்லாம். ஆமாங்க பவர். அடுத்த வண்டி எடுத்துட்டோம். அடுத்த வண்டி ஐயோ சாமி பொறுமை ப்ரோ. ஐயோ பயமா இருக்கு ப்ரோ. கல்ல பார்த்து உங்களை அப்படியே தள்ளி போனீங்க. வாங்க யாருதுங்க? போட்டுறாதீங்க. ஐயோ ஆமாங்க. பாவங்க இந்த டுக்காட்டி மான்சர் ஆஃப் ரோடான்னு கேட்டால் எப்படி ப்ரோ? என்னையெல்லாம் திட்டுவீங்க, எனக்கு ரூமுக்கு போய் திட்டுவீங்க. இப்போ அந்த ஆஃப் ரோடெல்லாம் முடிச்சு அடுத்த ஒரு ஆஃப் ரோடில் இப்போ உலுப்பினியோட டனலுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். உலுப்பினி டனல் எப்பா ஜிஎஸோட சஸ்பென்ஷன் உங்களால் பார்க்க முடியுதா? அழகாக அதான் அவர் பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காரு. இது பாட்டுக்கு கீழே மேலேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு சஸ்பென்ஷனு. அது சூப்பராக இருக்குது. ப்ரோ போகலாம் கழிக்கலாம். என்ன டனலா வாட்டர் ஃபாலா? ம் ஓகே. அங்கே போனால் ஜீப் கார் விட மாட்டான். நம்ம அப்படியா? யார் சொன்னது? ஜீப் கார். இவனுக்கெல்லாம் சொல்லு. சரி நல்ல வேலை ஒரு வண்டி சாஞ்சது. சீக்கிரம் ஏய் நீ மட்டும் கடைசியாக இப்படி மாட்டிக்கிற. உலுப்பினியோட
டனலுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். புலிப்பிரியோட டனல் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வந்து வாட்டர் ஃபால் இருக்குது. வாட்டர் ஃபால்னால் ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால் இல்லை, சின்ன வாட்டர் ஃபால். டனலுக்குள்ளே தான் போகிறாங்க இந்த பக்கம். வாட்டர் ஃபால் இந்த பக்கம் இருக்கா, தண்ணி கம்மியாக இருக்குது. டனலுக்குள்ளே போக போகிறோம். நாங்களே ரெடி ஆகிட்டோம் உள்ள போகிறதுக்கு. வாங்க வாங்க. ஆமாம், சாக்ஸில் காலை தொடச்சிக்கலாம் ப்ரோ. பார்த்துறங்க ப்ரோ, நீங்கள் உள்ளே போறியா? இறங்கிருக்கா அப்படி டனலுக்கு போகலான்னு. ஹாய் ப்ரோ, இறங்க இறங்க இறங்கிற கை கொடுக்குறியா ப்ரோ? பார்த்து இறங்க ப்ரோ. அப்பளையா நீ வண்டி ஓட்டிட்டு போகிறது பார்த்து என்ன பொண்ணு வண்டி ஓட்டிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. யார் ப்ரோ? ரோட்டில் போனார். மாதம் ஓட்டுருப்பாங்க. ஆமாம். இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் உள்ள வந்து லென்த்து உள்ளே போகுது. டைம் லேட் ஆச்சு, எல்லோரும் வேடிக்கை போட்டு நின்றுட்டுருக்குறாங்க. ப்ரோ 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 அப்படி லைனை போடுங்க ப்ரோ. முன்னாடி ப்ரோ, முன்னாடி. ஓகே, 1 2 3 இல்லை என்ன 3 விரல் விட்டேன்னா 1 2. ஓ, எக்ஸ்பல்சர் 2. ப்ரோ மேப் போட்டியா? டவர் எப்படி ஒர்க் ஆகுது? ரூம் லொக்கேஷன் தானே? ரூம் லொக்கேஷன் தானே? ஓகே. ப்ரோ ஏறட்டுங்களா? ஓ இதுங்களா, நான் போயிட்டு மோட்டோ மாதிரி நீ போய் பார்த்துங்க. ஓகே ஓகேங்க. எனக்கு அது ஒரு கண்ணாவே இருந்து ப்ரோ. பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப வெயிட்டான பைக்கும் போயிடக்கூடாது ப்ரோ. இப்போ இவர் வந்து இப்போ எல்லா பக்கம் போகிறக்கு தயங்குறாருங்களா, அதேமாரி ரொம்ப அண்டர் பவராகவும் போயிடுறாரு. அதையும் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? அதையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ப்ரோ. நான் ஒன்றும் பார்க்கல ப்ரோ. பார்க்கல. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இக்னிஷன் பண்ணி உட்காரலாம். கிளச் மாறல, அப்படியே சீட்டில் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஓகே ப்ரோ, நான் நாளைக்கு போய் பார்க்குறேங்க. ப்ரோ வாங்க. அப்பா இங்கே ஐயோ இன்னும் லைட்டாக மட்டும் ஹேண்டில் பாரை வந்து ரைஸ் பண்ணி, இதுவே ஓகே தான். R15 கம்பேர் டு R15னா R3 வந்து அப்ரைட் பொசிஷனில் தான் இருக்குது. நல்ல பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா எனக்கு இந்நேரம் இந்த ஓட்டுறதுக்கு கைகாலில் வலிச்சிருக்கு. போகலாம் ப்ரோ. ஸோ காய்ஸ் இருங்க, அது குரூப்பில் போட்டுடுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களே, தயவு செஞ்சு ஒரு இப்போ இல்லை, ஒரு வாங்குறதா வாங்குறீங்கன்னா ஒரு டூரிங் பைக், இது மாதிரி ஹிமாலயன் அட்வென்ச்சர் பைக் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா இது மாதிரி வரும். கார்பைடெல்லாம் அசால்ட்டாக போகுது. இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்கு வேறு பைக் வாங்குறீங்கன்னா இது மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியாது. ரோட்லேயே போயிட்டு ரோட்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா அது வந்து நார்மலாக எல்லாருமே போகிறது. இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி போன மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? நம்ம ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம இவ்வளோ மாதிரி நிறையா ப்ளேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். குரூப் ரைடு ஒரு 10 பேர்னால் ஓகே. நம்ம ஒரு 40-50 பேர் 30 பேர் வந்து போகும்போது எதுவுமே வந்து இப்போ 10 மணிக்குன்னா அந்த பிளேஸுக்கு போகணுன்னா கிடையாது. அதேமாரி ஒரு சிலர் லேட் பண்ணுவாங்க, டயர் எதுவும் ஆகும், பைக் எதுவும் ஆகும், கிளைமேட் வெதர் சேஞ்ச் ஆகலாம், எல்லாமே டைமிங் மாறும். அப்போ காலையில் நைட் அப்படிங்கும்போது காலையில் நைட்டு கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டியில் தான் இருப்போம், சாப்பிட்றலாம். அதே மத்தியானம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுவோம். அந்த டைமில் சொன்னாலும் இது மாதிரி வந்து போக முடியாது. அதனால் வந்து நீங்கள் எந்த ரைடு போனாலுமே மதிய டைமில் ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை எதாக இருந்தாலும் அது வந்து டிலே ஆகும். அவங்களுக்கு சங்கடம். ஹோட்டல் சைட்லேயே வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம போன இடமெல்லாம் டவரும் கிடையாது. அதேமாரி தான் இப்போ இங்கேயும் ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சுன்னு இங்கேருந்து அவசரமாக ஒரு பிளேஸ்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் லஞ்ச் வந்து எல்லா ரைட்லேயுமே அங்கங்கே ஏதோ ஒரு பிளேஸில் நிப்பாட்டிட்டு அவங்கவுங்க ஓன் செலவு அப்படின்னு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இடத்துட்டு இன்னொரு இடம் 4-5 நாள் ட்ராவல் பண்ணுறோம்னா கூட லஞ்சு எல்லாமே பிளான் பண்ணலாம், இந்த இடத்துல சாப்பிட்லான்னு சொல்லிட்டு.
இந்த மிஸ்ட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹாய் ப்ரோ. மேட்ல என்ன ஒன்று ப்ராப்பர்ட்டி கிங் தெரியுமாடா? மறந்துட்டேன். சுபாஷ் எங்க? சுபாஷ் வரலைங்க. சுபாஷுக்கு திங்கக்கிழமை வளகாப்பு. வளகாப்பு? ஆமாம், ப்ராப்பர்ட்டி வரேங்க. எங்க ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க. கால் சிபி கவுந்தபாடி.
வாங்க அவ்வளோதான் ரூமுக்கு ரூம் போறீங்களா? ரூமுக்குங்க ரூமுக்குங்கண்ணா இனி ஏதாவது இருக்குதுங்களா? இல்லைங்கண்ணா அவ்வளோதான். ஆமாங்கண்ணா ஓகே. லொக்கேஷன் தெரியுங்களே ஓகேங்கண்ணா அப்படியே வந்துடுறோம். எதுங்க இதுங்களா நம்ம கேட்டோம்ல. நான் இதுலேயே 7000 ரூபாய்க்கு ஒன்று வச்சுருந்தேங்க போன ரைடுக்கு அதுக்கு முந்தின ப்ரீ ரைடு வந்து அந்த வியூ பாயிண்டில் இன்னைக்கு எங்கே தொலைச்சேன் ஓஹோ ஓகே ப்ரோ எவ்வளோ வருது இது? ப்ரோ இது வந்து 1500 ப்ரோ ஆனால் நாங்கள் கேட்டது 3000 ப்ரோ ஆஃபரில் 1500 50%. ஆமாங்க இப்போ இது வந்து ப்ரோ வாயேஜ்னு போட்டு பாருங்க பிராண்ட் வாயேஜ் அது ப்ரோ அதில் இருக்கிற போலரைஸ்டை பொறுத்து தான் ப்ரோ உங்களுக்கு அமௌண்ட்டு. நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 500-400 ரூபாய்க்கு இருக்குது இதே ஷேப்பில். போலரைஸ்ட் உள்ள பர்சன்டேஜை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட்டு. நைட் விஷன் நல்லா இருக்குங்களா? ஓரளவுக்கு ஓகே ப்ரோ 7:30 வரைக்கும் ஓகே ப்ரோ 7:30க்கு மேலே நம்மளுக்கு 7:30 ஆயிடுது இது போட்டு. சரி ப்ரோ ஒரு சின்ன டவுட். இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்ராக்சிமேட்டாக கோயம்புத்தூர் ரீச் ஆகும்? ப்ரோ சாயங்காலம் ப்ரோ ஆமாம் இழுக்கல்லுங்க இழுக்கல் காலையில் 9 மணிக்கு கிளம்பி போயிடலாங்க. இல்லை இல்லைங்க அப்படியே போயிடலாங்க. ஆமாம் ஆமாங்க இனிமேல் சம்மரில் வந்து இனிமேல் ஹில்ஸே வரக்கூடாது வேற எங்கேயாச்சும் போயிடலாம். நீங்க ஓட்டிங்க நீங்களா நீங்களா ஆட்டோ டிரைவ் பண்ணீங்க அப்போ நீங்க பார்த்து டிரைவ் பண்ணிக்கலாம். சரி இதுக்கு என்ன பண்ணி கொடுக்குறீங்க சொல்லுங்க. அவ்வளோ பைசா கேட்குதாங்க அவ்வளோ பைசா கொடுக்கக்குள்ள இது இல்லை ஓட்டோ ஓடிச்சிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் இருக்கு வண்டிக்கு கிளைம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டேஷனில் போய்ட்டு கேஸ் போட்டு கிளைம் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கிளைம் ஆகல. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இது கிளைம் ஆகலைங்கண்ணா அப்போ கேஸ் போட்டுக்கலாங்கண்ணா போட்டுக்கலாம். சரி போகலாம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இவன் குடிச்சு ஓட்ட பிரச்சனை இல்லையா, நம்ம வண்டிக்கு நிறுத்துறது தான் பிரச்சனையா. அதான் சொல்றேன். பஸ் வந்துச்சு கேப் இல்லை. நீங்கள் பாருங்க இந்த செட்டப்பில் ரோட்டில் பைக்கு கிடந்துச்சு அந்த கேப் கிடைக்கல பாத்துக்கோங்க சரிங்களா. இந்த பைக்குக்கு இந்த பக்கம் இந்த பைக்குக்கு இந்த பக்கம் நீங்க பாத்து ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க இவ்ளோ ஸ்பேஸ் இருக்குது ப்ரோ அந்த சைடு ஒரு பஸ் போனா வர முடியாது ப்ரோ. கடை இங்க இருக்குது கடை ஒன்றும் வெளியே இல்லை ப்ரோ இங்கே தான் வச்சிருக்காங்க. சைடுல நிறுத்த கேப் இருக்குல்ல கேப் இல்லாம இது எப்படி ப்ரோ நிப்பாட்டுங்க சாஞ்சிரும் ப்ரோ. இது அப்படியே போயிருமே வண்டி. இது ஒன்றும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வண்டி இல்லை. ரோட்ல வச்சுட்டு சொல்லிட்டு ஓவர் ஸ்பீடா வந்தா ஸ்லோவா வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல. கண்ணே சரி ஸ்டேஷன் போயிட்டு ப்ரோ அன்னைக்கு ஒரு டைம் நான் வந்து காரில் அவன் தான் ப்ரோ அடித்தான்